ஒரு நதிக்கரையில் ஒரு நாவல் மரம் இருந்தது. அதில் ஒரு குரங்கு வசித்தது. அந்த மரம் ஆற்றில் விழுந்த ஒரு பெரிய பாறையின் மேல் இருந்தது. அந்த நதியில் ஒரு முதலை வசித்து வந்தது. ஒரு நாள் முதலை நதிக்கரையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தது. குரங்கு நாவல் பழங்களை சாப்பிட்டுவிட்டு மீதமுள்ள பழங்களை முதலைக்கு கொடுத்தது. நண்பா முதலே, இந்த பழங்கள் மிகவும் இனிப்பாக இருக்கின்றன, நீயும் சாப்பிடு என்றது குரங்கு. முதலை மகிழ்ச்சியுடன் பழங்களை சாப்பிட்டு, நண்பா குரங்கே, இந்த பழங்கள் என் வாழ்விலேயே நான் சாப்பிட்டதில் மிகவும் ருசியானது. நீ தினமும் எனக்கு பழங்களை கொடுக்க முடியுமா என்று கேட்டது. குரங்கு சம்மதித்தது. அன்று முதல் குரங்கு தினமும் முதலைக்கு நாவல் பழங்களை கொடுத்து வந்தது. அவை இருவரும் நல்ல நண்பர்களாக மாறினர். ஒருநாள் முதலை தனது மனைவியிடம் பழங்களை கொடுத்தது. அந்த பழங்களின் இனிப்பைக் கண்ட முதலை மனைவி, இந்த அளவுக்கு இனிப்பான பழங்களை தினமும் சாப்பிடும் குரங்கின் இதயம் இன்னும் எவ்வளவு இனிப்பாக இருக்கும். நான் அந்த குரங்கின் இதயத்தை சாப்பிட ஆசைப்படுகிறேன். நீங்கள் அதை கொண்டு வர வேண்டும் என்று வற்புறுத்தினாள். முதலை மிகவும் வருத்தமடைந்தது. ஏனென்றால் குரங்கு அதன் நண்பன். ஆனால் மனைவியின் பிடிவாதத்தால் வேறு வழியில்லாமல் குரங்கைக் கொல்லத் திட்டமிட்டது. முதலை குரங்கை பார்க்கச் சென்று, நண்பா குரங்கே, என் மனைவி உன்னை விருந்துக்கு அழைக்கிறாள். தயவு செய்து என் முதுகில் ஏறி என் வீட்டிற்கு வா என்று அழைத்தது. குரங்கு சந்தோஷத்துடன் ஒப்புக்கொண்டு முதலையின் முதுகில் ஏறியது. ஆற்றின் நடுவில் சென்றபோது முதலை மெதுவாகச் சொன்னது, நண்பா, நான் உன்னை ஏமாற்றிவிட்டேன். என் மனைவி உன் இதயத்தை உண்ண விரும்புகிறாள். அதனால்தான் உன்னை அழைத்துச் செல்கிறேன். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த குரங்கு, ஆனால் பயம் கொள்ளாமல் புத்திசாலித்தனமாகச் சிரித்தது. ஓ, அப்படியா? ஏன் நீங்கள் இதை முன்னரே சொல்லவில்லை? நாங்களெல்லாம் ஒரு மரத்தில் இருந்து இன்னொரு மரத்துக்குத் தாவும் போது எங்கள் இதயத்தை பாதுகாப்பாக எங்கள் மரத்தின் உச்சியில் கழற்றி வைத்துவிட்டுத்தான் வருவோம். என் இதயத்தை நான் அங்கேயே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். என்னை திரும்ப மரத்தடியில் விடுங்கள். நான் என் இதயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்றது. முட்டாள் முதலை குரங்கு சொல்வது உண்மை என்று நம்பி நதிக்கரைக்கே திரும்பிச் சென்றது. நதிக்கரையை அடைந்தவுடன் குரங்கு ஒரே தாவலில் மரத்தின் உச்சியில் ஏறிக்கொண்டது. முட்டாள் முதலையே, என்னைக் கொல்ல நினைத்தாயா? யாரும் தங்கள் இதயத்தை கழற்றி வைக்க மாட்டார்கள். இப்போது நீ உன் நண்பனை இழந்தாய். மேலும் உனக்கு என் இதயமும் கிடைக்காது என்று சத்தமாகக் கூறியது. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த முதலை வருத்தத்துடன் தலை குனிந்து அங்கிருந்து சென்றுவிட்டது. நீதிக்கருத்து: கடினமான சூழ்நிலைகளில் கூட பயப்படாதீர்கள். நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் யோசித்தால் ஆபத்திலிருந்து தப்பிக்கலாம்.